டியூபல் ரிவர்சல் சர்ஜரி, கருக்குழாய் மறு இணைப்பு சிகிச்சை. கருத்தடை செஞ்சுக்கிட்டவங்க கருக்குழாய்களை மறுபடியும் இணைச்சு நம்ம நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை தான் இது. இதில் பல்வேறு சந்தேகங்கள் நம்மளை எல்லாருக்குமே இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமாக 8 சந்தேகங்கள் என்னுடைய கிளினிக்கில் ரொம்ப காமனஸ்ட்டாக கேட்கக்கூடிய சந்தேகங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கர மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா என்னுடைய யூடியூப்பில் டியூபல் ரிவர்சல் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் போய் கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க, தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஸோ டியூபல் ரிவர்சல் சர்ஜரி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்குமே கேட்கக்கூடிய கேள்வி, என்ன மாதிரியான சக்ஸஸ் ரேட் இருக்கும், நம்மளுக்கு எந்த மாதிரியான டியூபல் லைகேஷன் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். அது பொதுவாக என்னுடைய ப்ராக்டிஸில் நான் பார்க்குறது என்னென்னா, ரொம்ப ஓப்பன் சர்ஜரி பண்ணதை விட லேப்ரோஸ்கோப்பியில் டியூபல் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தால் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் அந்த லேப்ரோஸ்கோப்பிலேயே ஃபெலோப்பியன் ரிங் அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சக்ஸஸ் அதிகமாகும். காட்ரி பண்ணுறதோ, கட் பண்ணுறதோ, ரிமூவ் பண்ணுறதோ இதெல்லாம் இல்லாமல் ரிங்கு போட்டு பண்ண இது சக்ஸஸ் ஆகும். அதுக்காக மிச்ச ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகாதாங்க டாக்டர் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் ஆகும். பட் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எந்த டைப் ஆஃப் டியூபல் ரிவர்சல் பண்ணியிருந்தாலும் அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்குண்டான சக்ஸஸ் ரேட் தான் நம்மளுக்கு எய்ம் பண்ண முடியும். டியூபல் ரிவர்சல் சர்ஜரிக்கு போகும்போது நம்ம என்னென்ன கேள்விகள் அந்த சென்டரில் நம்ம கேட்க வேண்டியிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு டியூபல் ரிவர்சல் பண்ண முடியுமா? டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சர்ஜரி தான் பண்ணுமா, இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட்டுகள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் என்னவாக இருக்கும்? நம்மளுடைய டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணாமல் எனக்கு வேறு என்னென்னலாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு? டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணுறோம், டியூப்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணி எனக்கு டோட்டலாகவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் எனக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் இருக்குது? டாக்டர், இந்த டோட்டல் டியூபல் ரிவர்சல் சர்ஜரிக்கு காஸ்ட் ஃபேக்டர் எவ்வளோ ஆகும்? டோட்டலாக ஃபஸ்ட் ஃப்ரம் த பிகினிங் டில் த கன்செப்ஷன் வரைக்கும் என்ன காஸ்ட் ஆகும்? டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணால் நம்ம நேச்சுரலாகவே கன்சீவ் ஆக முடியுமா? டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணால் நம்ம கன்செப்ஷன் கண்டிப்பாக சிசேரியன் தான் பண்ணுமா, இல்லை நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ண சென்டர்லேயே தான் நம்ம போய் டெலிவரி பண்ணிக்கணுமா, இல்லை நம்மளுடைய நேட்டிவில் நம்மளுக்கு விருப்பப்பட்ட டாக்டர்கிட்டயே நம்ம டெலிவரி பண்ணிக்கலாமா? இந்த டியூபல் ரிவர்சலில் எக்டோபிக் ப்ரெக்னன்சி சான்சஸ் நிறையா இருக்குது. அது உண்மையிலேயே இருக்கா, இல்லை அது சும்மா சொல்லப்படுகிறதா, இல்லை அதுக்கு தீர்வுகள் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டாக்டரை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட யூடியூப் சேனல்லையும் இதை பற்றி நிறையா பேசியிருக்கிறோம். சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் ரேட் நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம 2 விதமாக அந்த சக்ஸஸை பிரிக்கணும். டெக்னிக்கல் சக்ஸஸ் அண்ட் ப்ரெக்னன்சி சக்ஸஸ் அப்படிங்கிறது. டெக்னிக்கல் சக்ஸஸ்னால் என்னங்க டாக்டர் அப்படின்னா, துண்டிக்கப்பட்டிருக்கிற 2 டியூபையும் ப்ராப்பராக ஹை ரெசல்யூஷனில் ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் சூச்சர்ஸ் வச்சு நல்லா இணைச்சதுக்கப்புறம் அது பேட்டண்ட்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு டை டெஸ்ட்டுகள் இருக்குது. சர்ஜரி பண்ணுற இன்ட்ராஆப்ரேட்டிவ் பீரியட்லேயே கர்ப்பப்பையிலிருந்து டை பாஸ் பண்ணி ஃபிம்ப்ரிய வழியாக வெளியே வருதாங்கிறத பார்க்கணும். அந்த லீக் இருக்காங்கிறத பார்த்துருவோம், ப்ராப்பராக இருக்காங்கிறத பார்த்துருவோம். இதுதான் டெக்னிக்கல் சக்ஸஸ். நம்ம பண்ணுற டெக்னிக் ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ப்ரெக்னன்சி சக்ஸஸ்ங்கிறது இந்த டெக்னிக்கல் சக்ஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நேச்சுரலாக அந்த டியூப்ஸ் ஹீல் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதனுடைய ஒவ்வொரு தசைகளும் இன்னொரு டியூபோட ப்ராப்பர் அதோட கரஸ்பாண்டிங் தசைகளோட சேர்ந்து இணைஞ்சு நேச்சுரல் டியூபை அது கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுக்கும். அதுக்கப்புறம் எக்கும் ஸ்பெர்மும் அது வழியாக பாஸ் ஆக ஆரம்பிச்சுக்கும். மாறி கருவாக இருந்தால் கருவும் சேர்ந்து அது கூட பாஸ் ஆகிடும். இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் கரு கர்ப்பப்பையில் உட்காந்து ப்ரெக்னன்சியாக மாறும். ஸோ அது ப்ரெக்னன்சி சக்ஸஸ்ம்போம். ஸோ டெக்னிக்கல் சக்ஸஸ்ங்கிறது இம்மீடியட்டாக தெரியும். ப்ரெக்னன்சி சக்ஸஸ்ங்கிறது நம்ம கன்செப்ஷன் ஆகும்போது தான் தெரியும். இன்கேஸ் ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா சில டெஸ்ட்டுகள் மூலியமாக அந்த டியூப்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம மறுபடியும் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆகுது, ஏதாவது பிளாக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா பிளாக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், இல்லைன்னா ரீடு டியூபல் ரிவர்சல் சர்ஜரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அடுத்தது நம்ம எடுத்துக்க வேண்டியது மிக முக்கியங்க. டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் சில சமயங்கள் அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்ன ரீசன்ஸ்னால பண்ண முடியாது அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம டியூப்ஸை எக்கை நம்ம கலெக்ட் பண்ணி டியூப்ஸ்குள்ளார செலுத்தக்கூடிய ஒரு ஆர்கன் ஃபிம்ப்ரியங்கிறதுங்க. இந்த ஃபிம்ப்ரியை நம்மளுடைய ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி அப்போ ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். அது எந்த விதத்துலையுமே நம்மளுக்கு தெரியாது. டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி மூலியமாக மட்டும்தான் நம்மளுக்கு அது தெரியும். இப்போ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணியிருந்தால் இந்த சர்ஜரி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது.
இரண்டாவது, நம்ம அந்த டியூபோட லென்த் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு டியூபை வந்து கட் பண்ணும்பொழுது இரு பாதிகளாக இருந்ததுன்னா ஈஸியாக சேர்த்த முடியும். 90% ஒரு சைடு ரீட்டைன் பண்ணிவிட்டு ஒரு 10% மட்டும் ஒரு டியூப் இருந்ததுன்னா அந்த இத்தினோண்டு போர்ஷனை வந்து மறுபடியும் ரீகனலைசேஷன் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஸோ அந்த சீசன்லேயும் அது வந்து சக்ஸஸ் ரேட் கம்மியாகும். மூன்றாவது, நம்மளுடைய கர்ப்பப்பையில் சேர்ற இடம், அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு போர்ஷன். அந்த போர்ஷன் ஆஃப் த டியூபை ரிமூவ் பண்ணியிருந்தாலும் சக்ஸஸ் ரேட் மிக குறைவாக இருக்கும். இது இல்லாமல் டியூபல் பேட்டன்சியை வந்து சர்ஜரி அப்போ பண்ணும் பொழுது உள்ளே வந்து டியூப் நார்மலாக குழாய் நல்லா இருக்காங்கிறத டை டெஸ்ட் மூலிமா பார்ப்போம். அந்த டை வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து உழுகலை, நடுவில் பல்வேறு இடங்களில் டியூப் வந்து ஏற்கனவே பிளாக் ஆகிருக்கு அப்படின்னாலும் டியூபல் ரிவர்சல் சர்ஜரியில் பெரிய சக்ஸஸ் கிடைக்காது. டியூபல் ரிவர்சல் சர்ஜரி வந்து 2 டைப்பாக பண்ணிகிட்ருக்குறோங்க. அதில் வந்து ஓப்பன் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபி. இப்போ 99% எல்லா சர்ஜரியுமே லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுற மாதிரி டியூபல் சர்ஜரி லேப்ரோஸ்கோப்பியில் தான் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நார்மல் ஐயில் பார்த்து பண்ணுறதுக்கும் லேப்ரோஸ்கோப்பிலையும் ஒரு 10 to 15 டைம்ஸ் மேக்னிஃபைடாக அந்த உறுப்பு வந்து தெரியும். அதனால் ரொம்ப அக்யூரேட்டாக அதை வந்து பார்க்க முடியும். ரெண்டாவது, அந்த பேஷண்ட்டுக்கு டே கேர் சர்ஜரியாக பண்ண முடியும். கட் பண்ணி எல்லா தசைகளையும் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் அதை பண்ணிவிட்டு வெளியே வரும்போது மறுபடியும் எல்லா தசைகளையும் க்ளோஸ் பண்ணிட்டு வர சூழ்நிலை வந்து இருக்கும். அது ரிக்கவரி வந்து ரொம்ப டிலே ஆகும். லேப்ரோஸ்கோப்பிங்கிறது சின்ன நுண் துளைகள் மூலியமாக பண்ணும் பொழுது ஃபாஸ்டஸ்ட் ரிக்கவரி வந்து அதில் நம்ம பிளான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கார் ஃபார்மேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், இன்ஃபெக்ஷன் ரேட் கம்மியாக இருக்கும், டியூரேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாக இருக்கும், தழும்புகள் வந்து சுத்தமாகவே இருக்காது. நம்ம பண்ணிக்கிட்டோமாங்கிறதே கொஞ்ச நாள் கழித்து கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே பெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா சின்ன ஹோல்ஸ் வழியாக பண்ணுறதுனால கம்மியாக இருக்கும். அப்புறம் வேர்ல்டு ஓவர் நம்ம இந்த ப்ரொசீஜரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லேப்ரோஸ்கோப்பியில் இருக்கிற சக்ஸஸ் ரேட் ஓப்பனை விட மிக அதிகமாக இருக்கும். அதனால் எப்போவுமே லேப்ரோஸ்கோபிக் டியூபல் ரிவர்சல் ரீகனலைசேஷன் சர்ஜரி தான் ஓப்பனை விட பெட்டராக நம்ம ஃபீல் பண்ண முடியும். டாக்டர், எனக்கு வந்து ஒரு சைடு தான் ஓவரி இருக்குது, இன்னொரு சைடு ஓவரி வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இல்லை, ஆனால் டியூப் வந்து ஆப்போசிட் சைட் டியூப் தான் நல்லா இருக்குது, இந்த ஓவரி இருக்கக்கூடிய சைட் டியூப் நல்லா இல்லை, இந்த மாதிரி இருக்கும்போது டியூபல் ரிவர்சல் பண்ணலாமா, நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதில் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சைடு எக்கு உற்பத்தியாகி ஆப்போசிட் சைடு, அந்த சைடு நல்ல டியூப்ஸ் இல்லாமல் ஆப்போசிட் சைடு நல்ல டியூப்ஸ் இருந்ததுன்னா இறைவன் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கான். அந்த டியூப்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு டியூப். ஆப்போசிட் சைடு டியூபும் நார்மலாக இந்த சைடு மைக்ரேட் ஆகி வந்து இங்கே இருக்கிற உற்பத்தி ஆகக்கூடிய எக்கை வந்து அது கேட்ச் பிடிச்சி டியூபுக்குள்ளார செலுத்தக்கூடிய அளவுக்கு நம்பர் 1 அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி, வளைஞ்சு குடிச்சு அங்கே போகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதனுடைய லென்த்து நல்லா இருக்கும், இங்கேருந்து அது வரைக்கும் போகக்கூடிய லென்த்து நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ் வந்து நேச்சுரலாகவே ஃபெலோப்பியன் டியூபை நோக்கி நகரக்கூடிய ஒரு தன்மை தான் இறைவன் படைச்சிருக்கிறான். அதனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் ஃபார்ம் ஆகிறதுக்கான சக்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு சைடு ஓவரி நல்லா இல்லை, ஆப்போசிட் சைடு டியூப் மூலியமாக தான் அது எடுக்கணும் அப்படின்னா அதுவும் சாத்தியம்தான். விஞ்ஞானபூர்வமாகவும் ப்ராக்டிக்கலாகவும் அது எப்போவுமே சக்ஸஸ் கொடுக்கும். டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்போ கன்சீவ் ஆகும்? நேச்சுரலாக வந்து நம்ம ஒரு 2-3 months வந்து கன்செப்ஷனை ட்ரை பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா அந்த டியூப் வந்து அப்போ தான் ஹீலிங் டைமில் இருக்கும். அப்போ வந்து நம்ம கன்சீவ் ஆனோம்னா ஏதாவது எக்டோபிக் ப்ரெக்னன்சி சான்சஸ் இருக்கும். ஸோ 3 cycles விட்டதுக்கப்புறம் நேச்சுரலாக நம்ம வந்து பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து கவுண்ட் பண்ணி 10th to 15th டேக்குள்ளார கான்டாக்டில் இருக்கிறது மிக முக்கியம். ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து அதிலிருந்து ஒரு 15 daysல யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம்லேயே சக்ஸஸ் ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. எவ்ரி மந்த்தும் பீரியட் சைக்கிளை நம்ம மிஸ் பண்ணாமல் நேச்சுரலாக கன்செப்ஷனில் இருந்துகிட்டே இருக்கணும். மினிமம் ஒரு 1 year 1.5 yearsக்குள்ளார கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆயிரும். இன்கேஸ் அதுக்குள்ளார சக்ஸஸ் ஆகலைன்னா டியூபல் ரிவர்சல் சர்ஜரியோட ஃபெயிலியருக்கு உண்டான காரணங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏதாவது மியூக்கஸ் பிளக் பிளாக்கேஜாக இருக்கலாம், இல்லைன்னா காட்ரி ஸ்காரிங்காக இருக்கலாம், இல்லைன்னா டியூப் கிங்கிங் ஆகிருக்கலாம், இல்லைன்னா டோட்டலாகவே பிளாக் ஆகிருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம எங்கே டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணமோ அங்கே போய் மறுபடியும் டெஸ்ட் மூலியமாக அது பரிசோதனை பண்ணி பார்த்து ரீஆப்ரேஷனுக்கு ஏதாவது பரிந்துரைத்தாங்கன்னா அது எடுத்துக்கிறது மிக முக்கியங்க. டாக்டர், எனக்கு எந்த மாதிரியான கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு எப்படி வந்து சக்ஸஸ் ரேட்டை நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா, ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி டியூபல் லைகேஷன் சர்ஜரி வந்து காமனாக இந்த பாமிராய்ஸ் டெக்னிக்னு ஒரு டெக்னிக்கில் தான் பண்ணாங்க. அதாவது டியூபை வந்து மடித்து தைச்சிருவாங்க. அந்த மாதிரி தைச்சிருந்தாங்கன்னா அதில் வந்து சூச்சர் மெட்டீரியல் மூலியமாக தைச்சிருப்பாங்க. 2 சைட் டியூபுமே அது மூலியமாக கட் ஆகிருக்கும். நடுவில் இருக்கிற போர்ஷனை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து டியூபோட லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது ஒரு டெக்னிக். அடுத்தது வந்து இர்விங் டெக்னிக்ங்கிறது, அதில் இந்த மாதிரி தைக்காமல் டைரெக்டாக ஒரே ஒரு கட் மூலியமாக மட்டும் கட் பண்ணி விட்டுருப்பாங்க. காட்ரி மூலியமாவோ கரண்ட் மூலியமாவோ ஏதோ ஒரு மெத்தடில் கட் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா டியூபல் லென்த் நல்லா இருக்கும், பட் நடு போர்ஷன் மட்டும் கட் ஆகிருக்கும்.
மூன்றாவது, நிறைய பேர் லேப்ரோஸ்கோப்பியில் இப்போ பண்ணுறதுனால லேப்ரோஸ்கோப்பியில் சின்ன ஒரு ஃபெலோப்பியன் ரிங்குன்னு சொல்லி அந்த ரிங்கை மட்டும் போய் அந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து 2-3 mm சைஸ் ரிங்கு தான் இருக்கும். அதில் பண்ணும்போது மிக மிக சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். அடுத்தது காட்ரைசேஷன் மெத்தட், பைபோலார் இல்லை ஹார்மோனிக்கில் ஏதோ ஒரு காட்ரி வச்சு அந்த டியூபை வந்து பேர்ன் பண்ணி விட்டுருவாங்க. அதுலேயும் வந்து சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும். ரொம்ப மோசமான சக்ஸஸ் ரேட் வந்து எப்போனா, நம்ம இந்த ஃபிம்ப்ரியை வந்து ரிமூவ் பண்ணும்போது, ஃபிம்ப்ரியங்கிறது ஒரு கூட மாதிரி எக்கை வந்து சேகரிக்கக்கூடிய ஒரு ஆர்கன், அதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா டியூபல் ரீகனலைசேஷன் பண்ண முடியாது. அதே சமயம் கார்னுவல் எண்டுமாங்க, யுட்ரஸோட டியூப் சேரக்கூடிய ஒரு இடத்துல வந்து அதை கட் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல போய் மறுபடியும் ரீகனலைசேஷன் பண்ணுறது மிக மோசமான ரிசல்ட்ஸை தான் கொடுக்கும். ஸோ பை அண்ட் லார்ஜ் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு டெக்னிக்கில் பண்ணுறதுங்கிறது லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண ஃபேமிலி பிளானிங் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலையே ஒஸ்ட்டு வந்து ஃபிம்ப்ரியாவும் கார்னுவாவையும் ரிமூவ் பண்ண போர்ஷன் வந்து ஒஸ்ட்டு ஆகும். நடுவில் இருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இடைப்பட்ட ஒரு சக்ஸஸ் ரேட்டை நம்மளுக்கு கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய யூடியூப் சேனலில் டியூபல் ரிவர்சல் பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டினாக கேளுங்க. நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.